இதெல்லாம் வாங்கி நம்மள ரொம்ப பெருமைப்படுத்த போறாங்க. அத நினைக்க நினைக்க நைட் எனக்கு தூக்கம் வருமா இல்லையான்னு கூட தெரியலங்க. மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாதவி, ஏன் இப்ப கண்கலங்கற? அட போங்க, இது கண்ணீர் இல்லங்க, என் சந்தோஷம். என் புள்ள எனக்கு அம்மாங்கிற மரியாதையை கொடுக்க போறாங்க. இத நினைச்சு எத்தனை நாளா தூக்க வராம என் மனசுக்குள்ளேயே அழுதுருக்க தெரியுமா? அந்த அழுகைக்கு எல்லாம் நாளைக்கு விமோச்சனம் கிடைக்க போகுது. போற நிச்சயதார்த்தத்தையும் எந்த பிரச்சனையும் வராம நல்லபடியா நடக்கணும்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். தென்றல் ரெடி ஆயிட்டு இருக்கா, நீங்க உள்ள வந்து உட்காருங்க. காபி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, நான் கார்லயே வெயிட் பண்றேம்மா. நீங்க ரெடி ஆயிட்டு வாங்கம்மா. சரிங்க. கார் வேற வந்துருச்சு, இவளுங்க வேற இன்னும் ரெடி ஆகவே இல்ல. இந்த மனுஷன் எங்க போனாரு தெரியல. என்னங்க ஏண்டி, கார் வந்துருச்சு, ரெடியா? இந்த மனுஷனை வேற எங்க போனாரு, ஆளை காணோம். வாங்க, எப்ப வந்தீங்க? வணக்கம் சார், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் சார். எல்லாரும் ரெடி ஆயிட்டு வந்துடுறோம். சரிங்க சார். நிச்சயதார்த்தத்துல 3 பேரும் ஒன்னா நிக்காதீங்கடி, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. சரி போலாமா? ஐயோ பாரு, மறந்தே போயிட்டேன். அப்பா சபையில உனக்கும் மாப்பிளைக்கும் போட்டதுக்காக மோதிரம் வாங்கிருக்காருடி. ரொம்ப நல்லா இருக்குப்பா. என்ன முறைக்கிற? ஆமாண்டி, நாமளும் அப்பப்ப இந்த குடும்பத்தை கரெக்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கறந்துட வேண்டியதுதான். என்ன நான் சொல்றது? இதெல்லாம் ஒரு பொழப்பா? இந்த பொழப்பு தாண்டி எப்போதுமே எவர் கிரீனு. இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? சரி சரி, நல்ல காரியத்துக்கு வந்திருக்கோம், சிரிச்ச முகத்தோட உள்ளவா. மாமாவும் அக்காவும் இன்னும் வரல போல இருக்குங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட சேர்ந்தே போலாம். அதாங்க நமக்கு மரியாதை. அடி யாருடி இவ? சுத்த விவரம் கெட்டவளா இருப்பா போலக்கு. அவங்களோட சேர்ந்து போறதுக்கா இவ்வளவு அடிச்சு புடிச்சு சீக்கிரமா வந்தோம்? மரியாதை இல்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்காத. நான் யாரு தெரியுமா? கூப்பிடுமா அந்த ஆண்டால. என்னது, எங்க அம்மாவை நீ பேர் சொல்லி கூப்பிடுவியா? கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க. கூப்பிடுமா அந்த ஆண்டால. யோ வேண்டாம், இதெல்லாம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது என்ன ஆகும்னே தெரியாது. என்ன ஆகும்? என்ன ஆகுமா சொல்லு. சும்மா கூப்பிடாம பில்டப் கொடுத்துட்டு இருக்க. சரோஜா, வணக்கம்மா. என்ன நீ பிச்சைக்காரங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்க? வெளியில தான் நின்னுட்டு இருக்கா, அவளுக்காக தான். பரவாயில்லம்மா பரவாயில்லம்மா, நீங்க வேட்டி சட்டையே கொடுங்க போதும். கொடுங்க கொடுங்க. பட்டு வேட்டி சட்டை தானே? பட்டு வேட்டி சட்டையா தான் இருக்கும். நான் இப்பவே போய் போட்டு வந்துடுறேம்மா. வந்துடுறேன். நீங்க முன்னாடியே வந்துட்டீங்களா?
பின்ன உங்களை மாதிரி ஆடி அசைஞ்சு லேட்டா வர சொல்றீங்களா? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? ஏமா தென்றல், நல்ல விஷயத்துக்கு எவ்வளவு சீக்கிரமா வரணும்னு இவங்களுக்கு தான் இங்கதான் தெரியல, உனக்குமா தெரியல? நான் உன்னை அறிவாளின்னு நினைச்சேன், நீ என்னடா சரியான முட்டாளா இருப்பா போல இருக்கு. நல்ல வேலை, பிரச்சனை நம்ம பக்கம் இருந்து நிலா பக்கம் ஜம்ப் ஆயிடுச்சு. இப்ப உங்க தம்பி கொஞ்சம் கூட இங்கிதமே தெரியாம அதிக பிரசங்கித்தனமா நடந்துக்கிறாரு. என்னடா போன பிரச்சனை யூட்டன் போட்டு நம்ம பக்கமே வருது. இந்த மாதிரி கிறுக்குத்தனமான சொந்தத்துல இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? ஆண்டாள், நிச்சயதார்த்தம் நடக்க போற நேரத்துல எதுக்கு அது இதுன்னு பேசிக்கிட்டு? அம்மா, நிச்சயதார்த்த ஓலை எழுதியாச்சு. மாப்பிளையும் பொண்ணையும் கூப்பிட்டு அவங்களுக்கு சபையில செய்ய வேண்டிய மாலை மரியாதையை செஞ்சுட்டு ஓலைய வாசிச்சிடலாம். ஒரு நிமிஷம் பண்டிதரே. சரிங்கம்மா. ஆகாஷ், உங்களை பார்க்கும்போது எனக்கு மன்னாதி மன்னன் எம்ஜிஆர் பாக்குற மாதிரியே இருக்கு. என்ன, அவர் அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுப்பாரு, நீங்க இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன மாப்ள, சொல்றது கரெக்ட் தானே? டேய், கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? அண்ணே, நான் சும்மா சந்தோஷமா தானே பேசுறேன். சரிண்ணே, நான் எதுவும் பேசல. வாப்பா. தென்றல், உன் கையால விளக்கேத்தி அதுக்கப்புறமா சடங்குகளை ஆரம்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். நீ என்னம்மா சொல்ற? சரிங்க பாட்டி. ஆகாஷ் ரூம்ல 2 வெள்ளி குத்து விளக்கு வச்சிருக்கேன், அத நீ போய் எடுத்துட்டு வந்துருமா. இதெல்லாம் செஞ்சது நான் தானே தெரியாம ஆகாஷ் தானே நம்பிட்டா. இப்ப ஆகாஷ் மேல நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கும். இதை இப்படியே மெயின்டைன் பண்ணலாம். தென்றதுக்கு ஓ போட்டோ பின்னாடி சாரின்னு எழுதிருக்கான். தென்ற, என் பையன் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கான். என்ன வெக்கமா? போங்க அத்தை, பாட்டி என்ன தேடிட்டு இருப்பாங்க, நான் போறேன். ஐயோ, ஆகாஷ் இந்த ஷர்ட்டை பார்த்தா பெரிய குழப்பமாயிடும். பேசாம மறைச்சு வச்சிருவோம்.
லக்ஷ்மி, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நிச்சயதார்த்த கிஃப்ட் எதுவுமே கொண்டு வரலையா? கொண்டு வந்திருக்கோங்க. ஏங்க அதை கொடுங்க. இந்த பாருங்க, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஆளுக்கு 6.5 பவுன்ல மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கோம். நிச்சயதார்த்தத்துக்கு போடுற மோதிரம் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கணுமா இல்லையா? நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். நான் ஆல்ரெடி இவங்களுக்கு மோதிரம் வாங்கி வச்சிட்டேன். சரோஜா, அம்மா. அந்த மோதிரத்தை எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. பாத்தீங்களா எவ்வளவு பெருசா பார்வையா இருக்கு. நான் இவங்கள மாதிரி சின்னதாலாம் ஒண்ணு எடுக்க மாட்டேன். மாப்பிள்ளையோட தகுதி மதிப்பு எனக்கு நல்லா தெரியும். அதான் இவ்வளவு காஸ்ட்லியான செயின் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது தங்கம் தான். வாய மூடு, வாய மூடு. இந்த ஆண்டாளுக்கு தங்கத்துக்கும் தகரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என் வீட்டு டிரைவருக்கே தெரியுது, எனக்கு தெரியாதா? நீ கொடுக்கறது தங்கமா இருந்தாலும் அத நான் வாங்கிக்க மாட்டேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு தராதரம் இருக்கு. என்னாச்சு மாதவி? ஆகாஷ் நம்ம பெத்த புள்ளதானே. நிச்சயதார்த்த பத்திரிக்கையில அவன் நம்ம பிள்ளைங்கிறத சேர்த்துதான் வாசிச்சிருக்கணும். உங்க அம்மா நம்ம பேரை சேர்க்கவே இல்லை. சரி விடு, ஃபீல் பண்ணாத. எப்படியோ நம்ம பையனுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குது. இந்த நேரத்துல அழாத, கண்ணத்தோட. சம்பந்திக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. தென்றல், மாப்பிள்ளையோட அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. நல்லா இருப்பா.
போட்டோகிராஃபர் அம்மா சொல்லுங்கம்மா. மாப்பிள்ளையும் பொண்ணையும் வச்சு போட்டோ எடுங்க. சரிங்கம்மா, நான் போட்டோ எடுக்க ரெடி பண்ணிட்டு சொல்றேம்மா. ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க. சரிங்க. ஏப்பா ஐயா, போட்டோஸ்லாம் ரொம்ப நல்லா அழகா எடுக்கணும். ஓகேயா? சரிங்க ஐயா. ஆகாஷ், சென்ட்ரல், ஆல் தி பெஸ்ட். புதுசா நடந்து போச்சுன்னு இப்படி புலம்பிட்டு இருக்க? பையனுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னு சந்தோஷப்படு. மரியாதை எல்லாம் தானா வரும். என்னங்க நீங்க? அவனுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நான் தடையா இருக்கேனா? ஏன் புள்ளன்னு சொல்ற உரிமையை கூட உங்க அம்மா தான் பறிச்சுட்டாங்களே. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு மாதவி. எல்லாம் சரியாயிடும். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இன்னும் எவ்வளவு நாளைக்குங்க நான் பொறுமையா இருக்கிறது? பொறுத்து பொறுத்து புழுவாவே ஆயிட்டோ. இருக்கிறவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து என்ன அசிங்கப்படுத்துறாங்க. இப்படி இந்த வீட்டுல ஜடமா வாழ்றதை விட ஒரே ஒரு நாள் என் பிள்ளைக்கு அம்மாவா இருந்துட்டு நான் செத்து போயிடுறேங்க. ஐயோ மாதவி, என்ன பேசுற நீ? முதல்ல அலறத நிறுத்து. இங்க பாரு, எல்லாம் சரியாயிடும். சரி, வாமா, வா தென்றல், வா. அழாத. நல்லா இருமா தென்றல், மகராசியா இருப்ப. என் புள்ள எனக்கு கொடுக்காத மரியாதைய நீ எனக்கு கொடுத்திருக்கேம்மா. இந்த அம்மா மனசு நிறைஞ்சிருச்சுமா. மாமா கூடவும் உங்க கூடவும் நான் போட்டோ எடுத்துக்கணும். வாங்க போலாம். சரிம்மா, நீ போ, நாங்க வரோம். என்னங்க, அவ நம்ம கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டா. சரி. அப்பா, அம்மா. என்னடி? வெளியில ஏதோ புகை வந்துட்டு இருக்கு. புகையா? ஆமாப்பா. சரி வா பாக்கலாம். ஏன்பா, யாருப்பா நீ? எங்க வீட்டு முன்னாடி சுருட்டு பிடிச்சிட்டு இருக்க? உனக்கு சுருட்டு பிடிக்க வேற இடமே கிடைக்கலையா? அந்த பக்கம் போய் யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்துருவீங்களா? செக்யூரிட்டி போடுற அளவுக்கு எங்க வீட்ல ஒண்ணுமே இல்ல. நீங்க கிளம்புங்க. உங்ககிட்ட தான் சொல்றேன், கிளம்புங்க. ஆமாப்பா, ஒண்ணும் இல்லாத வீட்டை காவல் காக்கிறதுக்காக காவலாளியை நிக்க வச்சா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எங்களை பார்த்து சிரிக்க மாட்டாங்க? முதல்ல நீ இங்க இருந்து கிளம்புப்பா. ஏன்பா, உன்னதான் கிளம்புங்க. ஏங்க சொல்றது காதுல கேக்குதா இல்லையா? கிளம்புங்க. அது இல்லம்மா, என்னால இங்க இருந்து போக முடியாது. எதுவா இருந்தாலும் ஆண்டாளம்மா கிட்ட பேசிக்க. கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு மாதிரியா இருக்கு பாட்டி, ப்ளீஸ். அடுத்தவங்களுக்காக நீ ஏமா யோசிக்கிற?
உன் வீட்டோட சேஃப்டி மட்டும் தான் நீ யோசிக்கணும். ஏற்கனவே பட்ட பகல்லையே ஒரு பொறுக்கி ராஸ்கல் உன் தங்கச்சி நிலாவை கலாட்டா பண்ணி துப்பட்டாலாம் பிடிச்சு இழுத்திருக்கான். இனிமே அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்க கூடாது. அதனாலதான் சொல்றேன், செக்யூரிட்டி இருந்துட்டு போட்டோம். நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா? ம் எங்க மீட் பண்ணலாம்? ம் என்னாச்சு? வெறும் ஊன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பக்கத்துல பாட்டி இருக்காங்களா? ம் சரி சரி. அப்போ நான் மார்னிங் 11 o'clock உங்களை ஆபீஸ் வந்து பார்க்கட்டுமா? ம் சரி, ஓகே, பாய், குட் நைட். ம் உனக்கு அங்க சிரிப்பா இருக்கா? என்ன ஆகாஷ், நான் சொன்னதை நம்பிட்டீங்களா? நான் ஆபீஸ்க்கு வந்துட்டேன்னு சும்மா தான் சொன்னேன். என்ன சொல்ற? ஆமாங்க, உங்களை பார்க்க தான் நான் கிளம்பிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீங்களே கால் பண்ணிட்டீங்க. ஓ அப்படியா? ஆமா. சரி, நான் வந்துடுறேன். சீக்கிரம் வா. பை. பரவாயில்லையே, சாருக்கு இப்போ ஃபீலிங்ஸ், ரொமான்ஸ் எல்லாம் இப்ப வருது. வாங்க பாட்டி. என்ன ஆச்சு ஆகாஷ்? எதுக்கு தரையில முட்டி போட்டு உக்காந்துட்டு இருந்த? கையில பொக்கேலாம் வச்சுக்கிட்டு இருந்த? யாருக்கு? என்ன பாட்டி சொல்றீங்க? நீங்க என்ன சாப்பிடலையா? நீ சாப்பிடாம நான் என்னைக்குப்பா சாப்பிட்டிருக்கேன்? என்ன பாட்டி நீங்க? முதல்ல நீங்க சாப்பிடுங்க. டிரைவர், கேரியர் முதல்ல டைனிங் டேபிள். இல்ல இல்ல இல்ல, நான் வீட்டுக்கு போய் தான் சாப்பிடுவேன். நீ முதல்ல சாப்பிடு. டிரைவர், எடுத்து வைங்க. என்ன பாட்டி இது? சாப்பிடு. சொன்னா கேட்க மாட்டீங்க. இப்ப என்ன, நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே? கொடுங்க. ஆமா. அதான் பார்த்து குட் மார்னிங் சொல்லிட்டு போலாம் அப்படின்னு வந்தேன். ஓ அப்படியா? சரி சரி. சின்ன சிறுசுங்க சந்தோஷமா ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பீங்க. நான் எதுக்கு நந்தி மாதிரி குறுக்க? நான் கிளம்புறேன் ஆகாஷ். சரிங்க பாட்டி. வரமா? என்ன இது? எதுக்கு இது? கொடுக்கணும்னு தோணுச்சு. தேங்க்யூ சோ மச். குக்கர் தென்றல். ஆகாஷ், நான் உங்களுக்காக ஸ்வீட் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியா?
என்கிட்ட கூட பாட்டி டிரைவர் அனுப்பியிருக்காங்க. ஒருவேளை அவங்களே வந்திருந்தாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? அவ்வளவுதான், தாறு மாறா இருக்கும். சரி ஆகாஷ், எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி வா வா போலாம். நீங்க எங்க வரீங்க? என்ன டிராப் பண்ணவா? நான் 2 வீலர்ல தான் வந்திருக்கேன். பரவாயில்ல, வாசல் வரைக்கும் வந்து உனக்கு பாய் சொல்லணும்னு தோணுது. போலாமா? என்னாச்சு இவனுக்கு? புதுசா என்னென்னமோ செய்யறான். நம்ம கிட்ட கூட சொல்லாம இவள ஆபீஸுக்கு வேற வர சொல்லியிருக்கான். 10வதுக்கு இவள வரவேற்க பொக்கே வேற வாங்கி வச்சிருக்கான். நம்மள ரூமுக்குள்ள இருந்தே வழி அனுப்புறான். ஆனா அவளை வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புறான். இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கே. வண்டி எடு. 1981வது வருஷம் பழனி முருகர் கோவில். அங்க ஒரு அழகான ஆண் குழந்தைக்கு மொட்டை போட்டு காது குத்துனாங்க. யாரு சார் அந்த குழந்தை? அது நான் தாண்டா வெண்ண. எனக்கு ஏற்கனவே காது குத்திட்டாங்க. நீ எல்லாரும் ஒழுங்கா வேலை பாக்குறாங்களான்னு பாக்குற. இந்த சிறுத்தை இருக்கானே அவன இல்ல குழந்தைன்னு சொன்னீங்கல்ல அது ஓகே, ஆனா அந்த அழகான குழந்தைன்னு சொன்னீங்கல்ல அது நாட் ஓகே. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அப்ப கற்பூர வாசனை உங்களுக்கு இருக்காரு, நாம கேட்க வேணாம். கேட்டு பாருங்க சார். நீ வாய் மூடிட்டு போக போறியா? பாருங்க சார், பாருங்க சார், நேர் விருப்பம் சார். ப்ளீஸ் சார், அலோ பண்ணுங்க சார். ஐடி கார்டு பிக்சர் அதை விடு, அலோ பண்ணுங்க சார். ஒரு 10 மினிட்ஸ் சார். சரி 10 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள என்ன வாந்தி எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்தோல. ஆமாண்டா, அவர் மூஞ்சிலே எடுத்து இல்ல அவர்கிட்ட சொல்லிடுறான். தேங்க்யூ சார். ஹலோ தென்றல், அட சீக்கிரம் இங்க வாங்க. இந்த கவிதை முக்கியமா உங்களுக்கு தானே. சார் ஏற்கனவே 1 நிமிஷம் போயிடுச்சுடா. சார் இருங்க சார், வாசிக்கிறேன். லாகட் படிச்சு அடி வாங்கி என்னடா பாக்குற? டேய், இந்த லெட்டரை ஆகாஷ் தான் எழுதுனானா இல்ல அவன் பேரை சொல்லி நீ ஏதாவது ரீல் ஓட்டுறியா? டேய், நான் ஏன்டா இதெல்லாம் பண்ண போறேன்? ஐ அம் கம்ப்ளீட்லி டீசன்ட். அப்படியே இரு, அதான் இங்க எல்லாருக்கும் நல்லது. நான் கூட என்ன ஏதோ நினைச்சிட்டேன். பிராந்துங்களா? குருவாயூரப்பா, என்னையும் நீதான் காப்பாத்தணும் இவன்கிட்ட இருந்து. இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தப்பா இருக்குப்பா. விடுடி தென்றல், ஏன் இப்படி கோவப்படுற? அவங்க இதெல்லாம் நம்ம சந்தோஷம் நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இத எதுக்குடி பெருசு பண்ற? இந்த இடத்துல நம்ம போட்டோ இருந்ததை விட இந்த போட்டோ ரொம்ப பாக்குறதுக்கு பார்வையாவும் அழகாவும் இருக்குடி.
இருந்துட்டு தான் போட்டுமே. மருமகளா ஆக போறங்கிறதுக்காக நம்ம வீட்ல இருக்கிற போட்டோ கூட நம்ம இஷ்டப்படி இருக்க கூடாதா? அது கூட அவங்க இஷ்டப்படிதான் இருக்கணுமா? சரி, நீ டென்ஷன் ஆகாதம்மா. போட்டோ மாட்டினா நீ எங்க பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? நீ எப்பவுமே எங்க பொண்ணுதான். சரியா? ரிலாக்ஸ்டா இரு. உடனே இந்த விஷயத்தை ஆகாஷ பார்த்து சொல்லணும். இந்த கம்மல் நான் உனக்காக வாங்கின ஃபர்ஸ்ட் கிஃப்ட். இதை நான் உனக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் பண்ண போறேன். இந்த கம்மல் உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் தென்றல். உன் காதுக்கு இந்த கம்மல் ரொம்ப அழகா இருக்கும். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிசைன். இப்பவே போட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. கொடுங்க. என்னாச்சு? தரமாட்டீங்களா? அதை எனக்காக தானே வாங்குனீங்க. உனக்காக தான் வாங்கினேன். ஆனா என்ன ஆனா? அத நான் தான் போட்டு விடுவேன். என்னாச்சு? தரமாட்டீங்களா? அது எனக்காக தானே வாங்குனீங்க. உனக்காக தான் வாங்கினேன். ஆனா என்ன ஆனா? அது நான் தான் போட்டு விடுவேன். அப்போ பெர்மிஷன் கிராண்டடா? 1 minute. இவன் யாருக்காக இந்த ஜிமிக்கே வாங்கியிருக்கான்? தன்னை மறந்து அதை ரசிச்சுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை தென்றலுக்காக இருக்குமோ? இந்த வேலையில செய்யறானா இவன்? என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாளைக்கு நேர்ல வந்து தெரிஞ்சுக்கோ. காலையில பார்க்கலாம். குட் நைட். தாஷ், இந்த டிசைன் ஜிமிக்கி உன் பாட்டிக்கு பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? சர்ப்ரைஸா வாங்கி வச்சிருக்க. நல்லா இருக்குல்ல? பாரு பாரு, நல்லா இருக்குல்ல? ரொம்ப தேங்க்ஸ் ஆகாஷ். ஓகே ஓகே, சரி நீ தூங்க. குட் நைட். அப்ப
அப்ப மத்தியான சாப்பாடு எடுத்துட்டு போ. அம்மா டைம் ஆயிட்டு இருக்கு. வரேன் இந்தா. என்ன டைம் ஆயிடுச்சு? புடி. டைம் ஆச்சு கூட. எதுக்கு இவ்வளவு அவசரமா கிளம்புற? அதான் நேரம் இருக்குல்ல. போறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போகணும். நான் போயிட்டு வரேன். ஏய் தென்றல், எந்த கோயில்டி? என்ன வேண்டுதல்? வந்து சொல்றேன். அப்பப்பா விடுங்கப்பா போதும். இந்த வாரம் எப்ப ஃப்ரீன்னு சொல்லு, வண்டி சர்வீஸ்க்கு விட்டுடலாம். இரு நான் முழுசா க்ளீன் பண்ணல. ஐயோ அதெல்லாம் பரவாயில்லப்பா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. பை பை. என்னாச்சுங்க இவளுக்கு இவ்வளவு அவசரமா கிளம்பி போறா? யாருக்கு தெரியும்? ஒன்னும் புரியல. கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஆபீஸ் விஷயமா 2-3 இடத்துக்கு போகணும். உங்களுக்கு ரொம்ப அலைச்சலா இருக்கும், அதனாலதான். அதெல்லாம் எனக்கு ஒரு அலைச்சலும் இல்ல. நான் பாட்டுக்கு கார்ல உட்காந்துட்டு இருக்க போறேன். வா போலாம். ஐயோ, பேசாம உண்மையை சொல்லிடலாமா? வேணாம். உண்மையை சொன்னா ஒண்ணு திட்டுவாங்க, இல்ல கிண்டல் பண்ணுவாங்க. எதுக்கு வம்பு? ஆகாஷ், வா போலாம். வாப்பா. ஆகாஷ், வாப்பா. என்னப்பா யோசிச்சிட்டு இருக்க? வந்து கார்ல ஏறு. சரி பாட்டி. என்கிட்ட கூட கேட்காம நீ தென்றல மீட் பண்ண போறியா? எப்படி மீட் பண்றேன்னு நானும் பாக்குறேன். இல்ல, ஆகாஷ் என்ன மீட் பண்றதுக்கு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு வர சொன்னாரு. மேனேஜர் கிட்ட நான் கேட்டு 1 hour பெர்மிஷன் வேற போட்டுட்டேன். ஆனா என் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. இதான் விஷயமா? இதுக்கு ஏங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? வாங்க நான் டிராப் பண்றேன். அட ஏங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வந்து உட்காருங்க. உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? பரவாயில்ல. இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா மேனேஜர் வாங்கின 1 hour பெர்மிஷன் இங்கே முடிச்சிடும். வாங்க வந்து உட்காருங்க. சரி, இப்ப சொல்லு, முதல்ல எங்க போறோம்? அது டைம் ஆயிடுச்சு பாட்டி. முதல்ல கோயிலுக்கு போயிடலாம். அவங்கள நான் நாளைக்கு பாத்துக்கிறேன். அப்படியா? சரிப்பா. இப்ப கூட யார பார்க்க போறேங்கிற விஷயத்தை என்கிட்டயே மறைக்கிறேன்னு. கோயிலுக்கு போனா எப்படியும் தெரியத்தான் போகுது. அப்ப பாத்துக்கிறேன். யாரு தேடிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல பாட்டி, வாங்க போலாம். யாரப்பா தேடுற? உள்ள போலாம் வா. சரி பாட்டி, போலாம்.